மேம், ஃபேமிலியா வெளியே போனாலே எல்லாரும் முன்னாடி குழந்தைங்க இது வேணும் அது வேணும் அட்டம் பிடிச்ச அழுக பேரண்ட்ஸும் அடிச்சிடறாங்க. -100ங்க. கண்டிப்பா இதை பண்ணவே கூடாது. அந்த இடத்த விட்டு நீங்க தள்ளி வந்தீங்கன்னாலே 50% ஆஃப் த ப்ராப்ளம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தனியா கூட்டிட்டு வந்து பேசுங்க, அது சரியாயிடும். குழந்தைங்க பயங்கரமா கோவப்படுறப்போ டீப்லி திங்க் பண்ண சொல்றது. 7 கொடுக்கலாம். முக்கியமா ஆங்ஸைட்டி மெல்டவுன் இருக்கும்போது எமோஷனை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான டூல். அதுவும் பேரண்ட்ஸும் சேர்ந்து பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 கொடுக்கலாம். மேம், குழந்தைங்க ஏதாவது சூப்பரா பண்றாங்கன்னா கிஃப்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது. 9.5 இது எல்லா ஏஜுக்கும் ஒர்க் ஆகும். மோட்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பேரண்ட் அண்ட் சைல்ட் பாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். குழந்தைங்க தப்பு பண்றாங்கன்னு கார்னர்ல உட்கார வைக்கிறது. 8 கொடுக்கலாம். முக்கியமா ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற குழந்தைங்க, பொருளை தூக்கி போடுற குழந்தைங்க, அடிச்சுக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். ஆனா இதுவே உங்க பேச்ச கேட்கல, ஆர்கியூ பண்றாங்க, அழுகுறாங்க போது யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது. 100 கொடுக்கலாம். ட்ரஸ்ட் டெவலப் ஆகும், பாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணும், எமோஷனலா சேஃப்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, டான்ட்ரம்ஸ் அண்ட் கிளீனினஸ் கம்மியாகும். ஹலோ, நான் டாக்டர் ஷர்மிதா, சைல்டு அண்ட் அடோலசன்ட் சைக்காட்ரிஸ்ட், மசானிக் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்ஃபர்மேஷன் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க.